ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட சண்டை போட்டு திருப்பியும் சமாதானமாக முயற்சி பண்ணுறப்போ நம்ம வந்து சாரி கேட்போம். ஓகேங்களா? எய்தர் பார்ட்டி யாருக்கு நம்ம மனசு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோமோ அல்லது கில்ட்டியாக ஃபீல் பண்ணலை, நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் கூட ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சாரி கேட்குறோம். அப்படி கேட்குறப்போ அதர் பார்ட்டி அந்த சாரியை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ரொம்ப ஒரு கிரிம்மாக பேசாமல் அந்த மௌனத்தை, அந்த கோபத்தை கண்டினியூ பண்ணாங்கன்னா நமக்கு இன்னும் கோபம் அதிகரிக்கிறது. பொதுவாக நம்ம பார்க்குறப்போ ஆக்சுவலாக 2 விஷயம் இருக்குதுல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தப்பே பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன், நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்ம கண்ணோட்டம். ஆனால் அதர் பார்ட்டிக்கு யாரை நம்ம காயப்படுத்தணுமோ அவங்களுக்கு என்னன்னா, கண்டிப்பாக அவங்க செஞ்சதும் தப்பு இல்லைன்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணாங்க. அது அவங்களோட கண்ணோட்டம். அப்போ 2 கண்ணோட்டமும் மேட்ச் ஆகாமல் இருக்கிறப்போ நம்ம சாரி சொல்லிவிட்டு அவங்க உடனே நம்ம லைனுக்கு ஃப்ளோவுக்கு வந்துடணும்னு எதிர்பார்க்கறது மிகவும் ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத, இன்னும் சொல்ல போனால் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் தோணுது. ஆனால் மனிதர் அந்த டெண்டன்சி, ஹியூமன் இயல்பு சாரி சொல்லிட்டோம், நம்ம ஈகோ விட்டு இறங்கி நம்ம சாரி சொல்லிட்டோம், அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம தப்பே செய்யலை, அப்படி சொல்லியும் அவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காயப்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லாமல் கூட அடுத்தவங்க காயப்பட்டிருக்கலாம். அப்போ அது காயம், இந்த காயம் உண்டாயிருக்கு, அது ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது, ஒரு ப்ராசஸ். இந்த ஹீலிங் ப்ராசஸ் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். கிராஜுவலாக தான் இருக்கும், மெதுவாக தான் அது நடக்கும். உடனே அவங்க சாரி சொன்ன உடனே அவங்க உடனே சிரிச்சு ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறதுலாம் இட் இஸ் அன்ரியலிஸ்டிக். அது வாஸ்தவம் இல்லாத ஒரு விஷயம், லாஜிக்கல் இல்லாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக அது நடக்காது. அதனால் நம்ம சாரி கேட்குறது தப்பே இல்லை. சாரி சொல்லி அவங்க உடனே அந்த சாரியை ஒத்துக்கிட்டு உடனே ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட் அஸ் கிவ் தம் சம் டைம். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த டைம் 2 பேருக்குமே ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அந்த டைம் கேப் பீரியட் ஒரு சிறந்த ஒரு டைம் கேப் பீரியடாக இருக்கும். அதில் பந்தம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆக்சுவலாக சாரி சொன்ன உடனே வரலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிற மாதிரியான விஷயத்த பண்ணுறதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது, அபாயங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.